அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். உட்பக்கம் தெரியாத பெட்டியொன்றில் குறித்த எண்ணிக்கையான சிவப்பு நிற பந்துகளும் 8 மஞ்சள் நிற பந்துகளும் 6 நீல நிற பந்துகளும் காணப்பட்டன. பெட்டியினை பார்க்காது ஒரு நீல நிறத்திலான பந்து ஒன்றினை எடுப்பதற்கு குறைந்தபட்சம் எடுக்க வேண்டிய பந்துகளின் எண்ணிக்கை 16 ஆக இருந்தது. எனின் பெட்டியில் இருந்த சிவப்பு நிற பந்துகளின் எண்ணிக்கை யாது? எப்பொழுதும் வழமையாக எத்தனையாவது சந்தர்ப்பத்தில் எடுக்கப்படும் என்று தான் கேட்கப்பட்டிருந்தது. இது கொஞ்சம் மாறுதலாக 16வது சந்தர்ப்பத்தில் நீல நிற பந்து ஒன்றை எடுக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், இவ்வாறான வினாக்களுக்கு என்ன நிறம் கேட்கின்றார்களோ அதை தவிர்த்து ஏனைய மற்ற நிறங்களை கூட்டி அதனுடன் ஒன்றை கூட்ட வேண்டும். அவ்வாறு கூட்டினா எங்களுக்கு அந்த விடை கிடைக்கும். ஆகவே அவ்வாறு ஒன்றை கூட்டி கிடைத்த விடைத்தான் 16. ஆகவே அவ்வாறு ஒன்றை கூட்டி கிடைத்த 16 சொன்னால் ஏனைய நிறங்கள் இரண்டின் கூட்டுத்தொகை பார்க்கணுமெண்டா 16லேருந்து ஒன்றை நாங்கள் கழிச்சல் வேண்டும். ஆகவே ஏனைய 2 நிறங்களின் கூட்டுத்தொகை 15ஆக இருக்கும். அது யாருடையது என்று சொன்னால் சிவப்பு நிற பந்தும் மஞ்சள் நிற பந்தும். அதில் எங்களுக்கு சிவப்பு நிற பந்துகளின் எண்ணிக்கை தரவில்லை, மஞ்சள் நிற பந்துகள் தந்திருக்கிறாங்க. அப்போ 16லிருந்து ஒன்றை கழித்தால் 15, அதில் மஞ்சள் நிற பந்துகள் 8 எனில் 15லிருந்து 8ஐ கழித்தால் 7 என்று கிடைக்கும். அப்போ 7 என்பது சிவப்பு நிற எண்ணிக்கையை குறிக்கும். ஆகவே இந்த மாதிரி வினாக்கள் வந்தால் நாங்கள் ரிவர்ஸில் இருந்து பார்த்துக்கொள்ளணும். அப்போ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.